யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி ஓகே அமேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துல அல்லது நமக்கு சொல்ல விரும்புகிறது அல்லது நம்ம தியானிக்க விரும்புகிறதான காரியம் என்ன அப்படின்னா, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படிங்கிற வார்த்தை. யோவான் 11:40 சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் இருக்கிறதான ஒரு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்ற ஒரு காரியம், நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் அப்படின்ட்டு. இதே யோவான் 11 அதிகாரம் 39 வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது 4 நாளாயிற்று என்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல லாசருவினுடைய மரணத்தை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது, லாசரு மரித்துட்டான். இயேசு கிறிஸ்து 4 நாட்கள் கழித்து வருகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்ட்டு. அப்ப மார்த்தாள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே இப்பொழுது 4 நாள் ஆயிடுச்சு, இப்போ அந்த கல்லறையை எடுத்தா அந்த செத்த சரீரத்தில் உள்ள அந்த நாற்றம் வெளியெல்லாம் வரும், நாரி போன சரீரமாய் கிடக்கிறது அப்படின்ட்டு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதனுடைய அர்த்தம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை கல்லறையில் மூடப்பட்ட நிலைமையில அல்லது குழியோண்டி போடப்பட்ட நிலைமையில நம்ம சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருப்போம். அதுல ஜெயத்தை பார்க்கல, அதுல ஒரு நன்மையும் பார்க்கல, அதுல ஒரு அற்புதத்தை பார்க்கல, அதுல இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளை பார்க்கல. அதனால அந்த காரியத்தை மூடி போட்டாச்சு, குழிதோண்டி வச்சாச்சு, கல்லறைய போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா இப்போ கர்த்தர் சொல்றாரு, அப்படி மூடப்பட்ட நிலைமையில இருக்கிற சில காரியத்தின் மேலே நீ விசுவசிக்க ஆரம்பித்தால் அதிலே தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சிந்தைப்படி அல்லது நம்முடைய நினைவுபடி நம்ம யோசிக்கலாம், இதுல நான் பல பிரயாசத்தை பட்டுட்டேன், அநேகமான காரியங்களை நான் இதுல செய்து பார்த்துட்டேன், அநேகமான காரியங்களை இதுக்காக நான் எல்லா முயற்சிகளும் செய்துட்டேன், அதுல ஒரு நன்மையும் பார்க்கல, அதனாலதான் இப்ப நான் அந்த காரியத்தை மூடி வைத்துட்டேன், அந்த காரியத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைத்துட்டேன், அந்த காரியத்துக்கு ஒரு முடிவு வைத்துட்டேன், இனி அதுல ஒரு மாற்றமும் சம்பவிக்காது. இத்தனை நாளாயிருச்சு, இத்தனை மாசமாயிருச்சு, இத்தனை வருஷமாயிருச்சு, இதுல ஒரு மாற்றம் என்பது ஒன்றுமே சம்பவிக்க போறது இல்லை. இப்போ அந்த காரியத்தை திரும்ப எடுத்தா அது பல நாட்கள் ஆயிருச்சு, அது நாரி போன நிலைமையில் இருக்கிறது என்றாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும், நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை, தேவ மகிமையை, தேவனுடைய அற்புதத்தை, தேவனுடைய நன்மையை அதிலே காண்பாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? பக்கத்துல இருக்கவங்க கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நீ விசுவசித்தால், நீ எதிர்பார்க்கிற காரியத்துல, நீ நஷ்டமடைந்தது என்று நினைக்கிற காரியத்துல, தோல்விச்சுட்டேன்னு நினைக்கிற காரியத்துல நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நான் தோற்று போனேன் என்று நினைக்கிற நேரத்துல ஒரு ஜெயம் உண்டாவதாக. நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையை பேசி ஹல்லேலூயா. ரிபலவலவ சகலரகரகர யக்கலா. தோல்வி இணைந்த இடங்கள்ல ஒரு ஜெயம் உண்டாவதாக. ரிபலவ சகலரகரகர யக்கலா. ரிபலா பௌலா ரதலவ சதலகரகர யக்கலா. கையை தட்டிங்கன்னா நல்ல கையை தட்டி ஆமென் அந்நிய பாஷையை பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில சிலவற்றை செய்து முடிக்கிறவராய் காணப்படுவார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தேவன் இந்த இடத்துல நமக்கு சொல்றது, இன்னைக்கு நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்ட்டு. ஏசாயா 60:2 வாசிக்கிற பொழுது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஏசாயா 60:2 இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஓகே, இப்போ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிடுச்சு. இப்போ வெளிச்சம் அப்படிங்கறது அந்த இடத்துல இல்ல.
அந்த இடத்துல ஒரு முடிவு வந்துருச்சு, மூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. ஆனா அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்றாரு, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும். அல்லேலூயா. நம்ம நிறைய பைபிள்ல எடுத்து பார்க்கிற பொழுது சில காரியங்கள்ல இதுக்கு மேல எந்த ஒரு முன்னேற்றமும் இந்த காரியத்துல நான் எடுக்கிற இந்த பிரயாசத்துல நான் முயற்சிக்கிற இந்த முயற்சியில எந்த ஒரு நன்மையும் வரப்போறது இல்லை அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற அந்த இடத்துல தான் கர்த்தர் ஆனாலும் தொடங்குகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. வசனம் வாசிங்களா? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இப்ப முடிஞ்சிருச்சு. இனி அந்த விஷயத்தை திறந்தாலும், இனி அந்த விஷயத்துல இனி புதிய முயற்சி எடுத்தாலும் ஒன்னையும் பார்க்க முடியாது அப்படின்ட்டு நாம நம்முடைய அறிவுல நம்ம சொல்லிக் கொண்டிருப்போம். அல்லது நம்ம பிரயாசப்பட்டோம், நான் இதுக்காக இத்தனை காரியங்களை செஞ்சேன், இதுக்காக இத்தனை முயற்சி எடுத்து எனக்கு தெரியும், இதுக்கு மேல முயற்சி எடுத்தா அதுல ஒண்ணு இல்லை அப்படின்ட்டு. ஆனா கர்த்தர் தான் எப்ப நம்ம ஃபுல் ஸ்டாப் வைத்து முடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுல ஒரு புதிய தொடக்கத்தை கண்டு, ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்து நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஆச்சரியத்தை கர்த்தர் தருகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய சுய முயற்சி எல்லாம் முடியாது அப்படிங்கிற நிலைமையில தான் கர்த்தர் தன்னுடைய அற்புதத்தை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஏன் அப்படின்னா அதுலதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதாய் காணப்படுகிறது. என்னால இந்த சேரை தூக்கி இந்த பக்கம் வைக்க முடியும், அதுக்கு எனக்கு பலன் இருக்குது அப்படின்னா நான் அந்த சேரை தூக்கி நான் இங்க வச்சேன் அப்படின்னா இது நிமித்தமா நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேனா? ஏன்? ஏன்னா என்னால அந்த காரியத்தை செய்ய முடியும், அதுக்கான பலன் இருக்குது. ஆனா என்னால தூக்க முடியாத ஒரு பெரிய ஒரு பாறையோ அல்லது ஒரு கல்லோ அதை தூக்கவே முடியல அப்படிங்கிற பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு பலனை கொடுத்து அந்த காரியத்தை செய்து முடிக்க வைத்தால்னா அங்க நான் யாரை மகிமைப்படுத்துவேன்? அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய முயற்சி, நம்முடைய பலன், நம்முடைய காரியம் எதுவுமே முடியல அப்படின்ட்டு தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது கர்த்தர் சில காரியங்களை செய்வார். அது நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அற்புதமாக சாட்சியாக தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஏசாயா 40வது அதிகாரம் 27 இருந்து 29 வாசிங்க. ஏசாயா 40 27 இருந்து 29. வாசிங்க 29 வரைக்கும். ஓகே, ஆமென். 27ல வாசிக்கிற பொழுது வசனம் இப்படி சொல்லுகிறது, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. அப்போ ஒரு காரியத்துல ஜெயம் பெறல அப்படிங்கிற பொழுது மனுஷன் ஆட்டோமேட்டிக்கா சொல்ற ஒரு காரியம், கர்த்தர் என்ன மறந்துட்டார், கர்த்தர் என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கல, கர்த்தர் என் வாழ்க்கையில செயல்படல, கர்த்தர் அவருடைய முகத்தை எனக்கு நேராக வைக்கல, அவர் என்னுடைய காரியத்துல செயல்படல அப்படின்ட்டு நம்ம சொல்லுகிற பொழுது, இப்படி யாக்கோபும் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, என் வழி கர்த்தருக்கு மறைவாய் சென்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போய் சென்றும் நீ சொல்வானே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. அடுத்த வசனத்துல, கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இளைப்படுவதும் இல்லை அப்படின்ட்டு கர்த்தர் எல்லாமே முடிந்தது அப்படிங்கிற நிலைமையில கர்த்தர் புதிய பலனை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். 31வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓகே, பலன் இல்ல, வழி இல்ல, தேவன் என் வாழ்க்கையில என்னுடைய ஜெபம் தேவனுக்கு எட்டல அப்படிங்கிற அந்த ஒரு சொன்ன நிலைமையில தான் கர்த்தர் புதிய பலனை கொடுத்து எழும்ப செய்கிற தேவனாய் காணப்படுகிறார்.
ஹalleluya ஹalleluya. அப்போ தேவனை நம்ம எப்படி விசுவசிக்கணும் அல்லது தேவன் பேர்ல எப்போ நம்ம நம்பிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்னா எல்லாமே இருக்கிற பொழுது வைக்கிற விசுவாசம் அப்படிங்கிறத விட எல்லாமே இல்ல அப்படிங்கிற நிலைமையில நம்ம வைக்கிற ஒவ்வொரு விசுவாசமும் அது பெரியதாய் காணப்படுகிறதா இருக்கிறது. ஹalleluya. இங்க இதே லாசர் வீட்டுல வியாதியா இருக்காங்க அப்படின்ட்டு தகவல் சொல்லப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்து வந்திருந்தார் அப்படின்னா மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் என்ன இருந்திருக்கும்? நம்பிக்கை. ஏன்? இன்னும் லாசர் என்ன ஆகல, மரிக்கல, உயிர் இருக்குது. அதனால இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா உடனே குணப்படுத்திடுவார். ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து 4 நாட்கள் கழித்து வராரு. ஆனா யார் இல்ல? லாசரு ஜீவனோடு இல்ல. இப்போ உனக்கு விசுவாசம் இருந்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படிங்கறதா தேவ திட்டமாய் காணப்படுது. ஹalleluya. மரியாளும் மார்த்தாளும் இங்க இயேசு கிறிஸ்து 4 நாட்கள் வராரு அப்படின்னா லாசரு பலவீனப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் யோவான் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் 11:6. அவன் ஓகே, அதே 3வது வசனத்தை வாசிச்சுங்களேன். 11:3. அப்பொழுது அவருடைய சகோதரிகள் நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஓகே, இப்போ லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான், ஒரு நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ இயேசுவின் இடத்துல ஆள் அனுப்புறாங்க. இவங்க ஆள் அனுப்பல அப்படின்னா கூட பரவாயில்ல, இயேசுவின் இடத்துல ஆள் அனுப்புறாங்க. இப்ப இயேசுவின் இடத்துல ஆள் அனுப்புறாங்க அப்படின்னா மரியாளும் மார்த்தாளும் என்ன நோக்கத்தோட ஆள் அனுப்பியிருப்பாங்க? என்ன நம்பிக்கையோட ஆள் அனுப்பியிருப்பாங்க? நாங்க கூப்பிட்டா உடனே இயேசு வருவார். அதுவும் அந்த சொல்றப்ப என்னன்னு சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னா அந்த லாசருவை எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா, ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன். அப்ப நீங்க அன்பு வைத்திருக்கிற அல்லது உம்மால் நேசிக்கப்படுகிற, உம்மால் சிநேகிக்கப்படுகிற உம்முடைய லாசரு இங்க வியாதியா இருக்கிறான் அப்படின்ட்டு ஆள் அனுப்புறாங்க. இப்படித்தான் நம்முடைய ஜெபமும் எப்படி இருக்கிறது? நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய பதிலும் உடனே வரணும் அப்படின்ட்டு தான் நம்மள என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். ஆனா இங்க 11:3ல ஆள் அனுப்புறாங்க. 4வது வசனத்துல சொல்லப்படுகிறது, 5வது வசனம் 6வது வசனத்துல வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து தான் இருந்த இடத்துல இருந்து உடனே அந்த செய்தி வந்துட்டாரா? இருந்த இடத்தில் பின்னும் 2 நாட்கள் தங்கினார். நம்ம ஜெபிக்கிற பொழுது நம்முடைய காரியம் என்ன அப்படின்னா, நான் கூப்பிட்ட உடனே அல்லது நான் கேட்ட உடனே அந்த காரியம் என்ன ஆகணும்? நடக்கணும். ஆனா நம்முடைய டைமுக்கோ நம்ம வைத்திருக்கிற அந்த கேலண்டருக்கோ கர்த்தர் பதில் கொடுக்கிறவர் அல்ல. மாறாக கர்த்தருடைய கரத்தில் ஒரு நேரம் இருக்கிறது, கர்த்தரிடத்தில் ஒரு காலம் இருக்கிறது. நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் அவர் செய்கிறதை விட அவர் முன்னதாக குறித்திருக்கிற நேரத்தில் அவர் செய்கிற பொழுதுதான் அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பயுமே நம்ம ஒரு காலத்தை வச்சுட்டு, நம்ம ஒரு நேரத்தை வச்சுட்டு எனக்கு இப்ப நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவன் அந்த அற்புதத்தை எப்ப செய்தால் அது அநேகருக்கு பிரயோஜனமாக, அநேகருக்கு சாட்சியாக தேவனுடைய நாம மகிமைக்காக விளங்குங்கிறத அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். இதே கானாவூர் கல்யாணத்துல இயேசு கிறிஸ்துடைய தாயார் வந்து என்ன சொல்றாங்க? திராட்சை ரசம் குறைய விட்டு இருந்துச்சு. உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னுடைய நேரம் இன்னும் வரல. அப்ப அவருடைய நேரத்துக்காக கர்த்தர் காத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். என்ன அப்படின்னா, தேவன் இந்த ஆராதனைகளில கூட ரூபிகா ஒரு காரியத்தை சொன்னாங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மை குறித்து திட்டத்தை
கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது நம்முடைய எலும்புகள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே, தாயின் கருவில் நம்முடைய எலும்புகள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே நம்மை குறித்த திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பனா நம்முடைய வாழ்க்கையில எந்த நேரத்துல எதை செய்யணும், எந்த காலத்துல எதை கொடுக்கணும், எந்த காரியத்துல வழிகளை திறக்கணும், எந்த காரியத்துல கதவுகள் நமக்கு முன்பதாக திறந்து வைக்கணும் அப்படிங்கிறத எல்லாவற்றையும் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த நேரத்தில் அது நடைபெறுகிற பொழுதுதான் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் தன்னுடைய நேரத்திற்காக அந்த இடத்துல காத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி காத்திருக்கிற பொழுது 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் இந்த காலம் இந்த வியாதிப்பட்டது அல்லது அந்த மாத்தாளும் மரியாளும் நினைச்சிருக்கலாம், ஒருவேளை வியாதிப்பட்டிருக்கலாம், மரிப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வந்தா இது நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவங்களுடைய நினைப்பு இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றார் 11வது அதிகாரம் 6வது வசனம் 4வது வசனம், இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஓகே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல், அதாவது அவங்க எல்லாரும் நினைக்கிறது இயேசு கிறிஸ்து வரக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னா இந்த லாசரு மரணத்திலிருந்து தப்புவிக்கப்படுவான் அப்படின்ட்டு. ஆனா கர்த்தருக்கு தெரியும் இந்த வியாதியில இவன் மரிப்பான், ஆனாலும் திரும்ப நான் உயிரோடு எழுப்ப போகிற பொழுது அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் தேவனுடைய குமாரனும் அதிலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கறதான் இதுல தேவனுடைய திட்டமாய் காணப்படுகிறது. சில நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு சில தாமதங்களை கொடுப்பது, சில அற்புதங்களை தாமதித்து செய்வது, சில கர்த்தருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில தாமதித்து வெளிப்படுவது எதற்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை, அல்லது இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பதை, அல்லது இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்தார் என்பதை மற்ற அறியாத ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக அவர் தாமதிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். நம் மூலியமாக, நம்முடைய குடும்பத்தின் மூலியமாக அவர் செய்கிற அற்புதங்கள் பலருக்கு தேவனை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். செப்பனியா 3வது அதிகாரம் 17 வாசிங்களேன். செப்பனியா 3:17. தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேருக்கு சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழிவுறுவார். ஓகே, ஆமென். சோ இங்க 11ல வாசிக்கிற பொழுது நீர் சிநேகிக்கிறவன் அப்படினு சொல்லப்பட்டது. அதே யோவான் 11வது அதிகாரத்துல 5 வாசிங்களேன். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிற அந்த லாசருவை என்ன பண்ணாரு? லாசருவின் மேலே அன்பாய் இருந்தார். செப்பனியா 3:17 என்ன வாசிச்சோம்? அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அடுத்து அவர் உன் பேரில் கம்பீரமாய் கலிகூர்வார். ஓகே, அப்ப இங்க அவர் அன்பின் நிமித்தமாக அவர் தாமதிக்கிறார் அப்படின்னா நம்முடைய பேரில் அவர் கம்பீரித்து கலிகூறும்படியாக சில திட்டத்தை அவர் வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம மேலோட்டமா பார்க்கிற பொழுது அல்லது மார்த்தாளும் மரியாளும் இருக்கிற அந்த மார்த்தாளும் மரியாளும் அல்லது யூதர்களும் எதிர்பார்க்கிறது இயேசு கிறிஸ்து உடனே வந்துட்டா அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும், ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும், அவனை அந்த வியாதியிலிருந்து குணப்படுத்த முடியும். ஆனா
அவர் நம்மே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக சில நேரங்களில் அவர் ஒன்றுமே செய்யாம அமர்ந்திருக்கிறது போல காணப்படும். ஆனால் அவர் நம்மேல் வைத்திருக்கிற பிரியத்தின் நிமித்தமாய், அன்பின் நிமித்தமாய் அவர் சிலவற்றை நம் மூலியமாக, நம் பேரில் நாம் கெம்பீரித்து கலிகூறும்படியாக அவர் சிலவற்றை செய்து கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். மேலோட்டமா பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து வல்ல, நான் சொல்லியும் இயேசு கிறிஸ்து வல்ல. மார்த்தாள் மரியாளும் நினைக்கிறது, நான் கூப்பிட்டேன், நான் ஆள் அனுப்பினேன், நான் அந்த லாசரு வியாதியா இருக்கிறான்னு நான் சொல்லிட்டேன், ஆனாலும் இயேசு கிறிஸ்து இன்னும் வரல அப்படிங்கறதா மார்த்தாள் மரியாளுக்கு யூதர்களுக்கு இருக்கிற காரியம். ஆனால் அவர் அங்கிருந்தாலும் சிலவற்றை செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் உன் பேரில் அவன் கெம்பீரித்து கலிகூறும்படியாக அவர் சிலவற்றை உனக்காக செய்து கொண்டிருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் சில காரியத்தில் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருவதற்கு சில காரியங்கள்ல அவர் அமைதியாய் இருந்தாலும் சிலவற்றை கெம்பீரித்து கலிகூறும்படியாக என் பேரில் சிலவற்றை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரல, என்னுடைய ஜெபத்திற்கு தாமதமாகிறது, என்னுடைய சிலவற்றின் காரியங்கள் அவன் தாமதமாய் கொண்டிருக்கிறது, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் என் பேரில் அவர் சத்துருவுக்கு முன்பதாக கெம்பீரித்து கலிகூறும்படியாக சிலவற்றை செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. காரணம் அவன் நம்முடைய வாழ்க்கையில சிலவற்றை செய்ய வேண்டும் என்றால் அது நமக்கு பிரயோஜனமோ இல்லையோ அவர் சத்துருவுக்கு முன்பதாக கெம்பீரித்து கலிகூறும்படியாக அவர் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்ம ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம்னு வைங்களேன், பதில் கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல யார் சந்தோஷப்படுவா? யார் சந்தோஷப்படுவா? சத்துரு. நமக்கு சத்துரு எதை சொல்லுவோம்? நீ ஜெபம் பண்ணிட்டே இருந்த, ஆனா என்ன இல்ல, பதில் கிடைக்கல, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் அங்கீகாரம் பண்ணல அப்படின்ட்டு பிசாசு நம்ம டவுன் பண்ணிட்டே இருப்பான். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல சத்துருவை ஜெயிக்க விடாதபடிக்கு நம்முடைய பேரில் அவர் கெம்பீரித்து சத்துருவுக்கு முன்பதாக கலிகூறும்படியாய் சிலவற்றை தாமதித்தாலும் ஏற்ற நேரத்தில் செய்து முடிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தேவ சபையில் அமர்ந்திருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய ஜெபம் தாமதமாய் இருக்கலாம், என்னுடைய ஜெபத்துக்கான பதில் தாமதமாய் இருக்கலாம், என்னுடைய அற்புதத்துக்கான அவன் காலம் தாமதமாய் இருக்கலாம், ஆனால் என் பேரில் அவர் கெம்பீரித்து கலிகூறும்படியாய் சிலவற்றை என் வாழ்க்கையில, என் பிள்ளையின் வாழ்க்கையில, என் குடும்பத்தில, என் தலைவரின் மேல அவர் செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கையை தட்டி வாயிலை திறந்து அங்கே வாசித்து இந்த வார்த்தையுடைய வல்லமையை, இந்த வார்த்தையுடைய அபிஷேகத்தை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்கள். வாயிலை திறந்து அவன் அறிக்கையிடுவாங்க, என் பேரில் அவர் கம்பீரித்து கலிகூறுவார். அவர் தோற்று போகிற தேவன் அல்ல, அவர் தோல்வி அடைந்த தேவன் அல்ல, தோல்விகளை மரணத்தை ஜெயமாய் விளங்கின தேவனாய் காணப்படுகிறார். தோல்வியை இதுவரைக்கும் காணாத தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தோல்வியை கர்த்தர் அனுமதிக்காதவராய் காணப்படுகிறார். ஹalleluya. அதனாலதான் ரோமர்ல வாசிக்கிறோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. ஹalleluya. அப்போ நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது, அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது சில தாமதங்கள் இருந்தாலும் ஏற்ற நேரத்திலே நம்முடைய பேரில அவர் கெம்பீரித்து கலிகூறுகிறவராய் காணப்படுகிறார். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமென். சத்தம் யோவான் 11:5 அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, ஆமென், லாசருவினிடத்திலும் அவர் அன்பாய் இருந்தார் அப்படினு. ஹalleluya. அன்னைக்கு லாசருவினிடத்தில் அன்பாய் இருந்தவர் இன்றைக்கு தேவ சபையில ஆராதிக்கிற நாம் எல்லார் மேலும் அன்பாய் இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில சிலவற்றை நேர்த்தியான நேரத்தில் செய்து முடிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. யோவான் 11:3 வாசிக்கிற பொழுது, அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினான் அப்படின்ட்டு. இதெல்லாம் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவா தெரியும்? முன்னாடியே
தெரியும். ஏன்னா இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. இந்த காரியம் நடக்கும், இந்த நேரத்துல நான் தாமதிக்கணும், இந்த நேரத்துல போகணும், அற்புதம் செய்யணும் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனாலதான் தாமதிக்கிறார். யவீரு வீட்டுல வருகிற பொழுது யவீருவினுடைய மகள் என்னவா இருக்கிறார்? வியாதியா இருக்கிறார். உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? உடனே இயேசு கிறிஸ்து போனாரு, போய் என்ன பண்றாரு? சுகமாக்குகிறார். ஆனா இங்க தாமதிக்கிறார். சில தாமதத்துலதான் தேவனுடைய மகிமை பயங்கரமாய் வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இதே நம்ம யாத்திராகமம் வந்தோம்னீங்களே, மோசே கிட்ட என்ன சொல்லி அனுப்புறாரு? பார்வோன்ட்ட போய் விடுவின்னு சொல்லு. அவன் என்ன பண்ணுவான்? விடுவிச்சிருவான். நீ ஜனங்களை கூட்டிட்டு கானானுக்கு வா. இதுதான் மோசே கிட்ட என்ன பண்ணாரு? சொன்னாரு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் மோசே பார்வோன்ட்ட பேசலாம். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் யாரு? கர்த்தர். மோசே கிட்ட சொன்னால் நீ போ சொல்லு, அவன் விட்டுருவான் அப்படின்ட்டு. ஆனா பார்வோனுடைய இருதயத்தையும் கடினப்படுத்தினது யாரா? கர்த்தரா. ஏன் அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு தேவன் யாரும் இல்லை என்பதை பார்வோன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தாமதிக்க பண்ணி கர்த்தர் தன்னுடைய பயங்கரத்தை வெளிப்படுத்தினவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. அதனாலதான் மோசே கிட்ட கர்த்தர் சொல்லியிருப்பாரு, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் மகா பயங்கரமாய் இருக்கும். அந்த மகா பயங்கரமாய் இருக்கும்னு சொன்ன காரியத்தை நிறைவேற்றணும், பார்வோனுக்கு முன்னாடி வெளிப்படுத்தணும்னா சில காலதாமதங்கள் கர்த்தருக்கு தேவை. இப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில காலதாமதத்தை வைக்கிறாரு, சில காரியத்தை லேட்டா செய்யறாரு, சில காரியத்தை தாமதப்படுத்துறாரு, சில காரியத்துக்கு பதில் இன்னும் வரல அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகா பெரிய பயங்கரமான காரியத்தை கர்த்தர் உன் மூலமாக, உன் குடும்பத்தின் மூலமாக கர்த்தர் செய்து முடிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். சொல்லுங்க, அடுத்து வாசிங்களேன். யோவான் 11வது அதிகாரம் 20. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனார். ஓகே, ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ இத்தனை நாள் காலதாமதம் ஆயிருச்சு. இப்போ மார்த்தாளும் மரியாளும் ஆள் அனுப்பிட்டாங்க. 2 நாளா மறுபடியும் லேட் பண்ணாரு. இப்போ லாசரு மரித்துட்டான். லாசரு மரித்து அடக்கம் பண்ணியாச்சு. ஆனா இப்போ அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் இயேசு வருகிறவராய் காணப்படுகிறார். அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம சிலவற்றில தோற்று போயிட்டோம், சிலவற்றில ஜெயிக்க முடியல, முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற நிலைமையில அவர் நம்மை தனிமையா இல்ல, நம்மோடு கூட இருக்கும்படியாய் அவர் வருகிறவராய் காணப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறவராய் காணப்படுகிறார், நமக்காக வருகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப அவருடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னா, அவர் முன்குறித்து வைத்திருக்கிற அந்த காலம் வந்துருச்சு அப்படின்னா அவர் ஒரு நாளும் தாமதமாக மாட்டார். ஒரு நிமிடம் கூட தாமதப்படுத்தாதபடிக்கு அவர் உடனே உன்னிடத்துல வருகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அதுல வருகிறார் அப்படின்னதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டார் அப்படின்னா அந்த இடத்துல தாமதம் இல்ல. அவர் வந்துட்டார் அப்படின்னா அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை வைக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. பேதுரு குறித்து வாசிக்கிற பொழுது பேதுரு மீன் பிடிக்கிறதுக்கு பிரயாசப்படுறான், எல்லாம் பண்ணா ஒண்ணு கூட கிடைக்கல. ஆனா அந்த வலையை அலாசி கொண்டிருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து வரார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து இவன் படகுல வலையை வீசிட்டு இருக்கிறப்போ வந்திருக்கலாம், அல்லது வலைய ஒரு 10 தடவை வீசினதுக்கு அப்புறமோ 20 தடவை வீசினதுக்கு அப்புறமோ வந்திருக்கலாம். ஆனா அவன் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு இனி மீன் பிடிக்க முடியாது, சரீரத்துல பலவீனம் ஆயிடுச்சு, இனி பலம் இல்லை அப்படின்ட்டு வெறும் வலையை அலாசிட்டு வீட்டுக்கு போகிற நேரத்துல இயேசு கிறிஸ்து வரார். ஏன் அப்படின்னா சில நேரங்கள்ல அவர் தாமதமாய் வந்தாலும் அதுலதான் கர்த்தர் தம்முடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அங்கதான் பேதுருகிட்ட சொல்றாரு, நீ படகை தள்ளி ஆழத்துல வளைய போடு அப்படின்னு. வசனத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு விசுவாசத்தை உள்ள வச்சுட்டு கர்த்தர் சொல்றாரு, வளைய ஆழத்துல போடு அப்படின்னு. அங்க பேதுரு சொன்ன ஒரு காரியம்,
நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன். நான் இந்த காரியத்துக்காக ஒரு ராத்திரி ஃபுல்லா நான் இந்த வேலையை செய்துட்டேன். வீசி வீசி என் கையெல்லாம் பலவீனம் ஆயிடுச்சு. பிரயாசப்பட்டுட்டேன், ஒண்ணுமே கிடைக்கல. ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய தாமதத்துல நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்கலாம். கர்த்தருடைய தாமதத்துல நம்முடைய நம்ம பலவானா இருந்தவர்கள் பலவீனப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய தாமதத்தினால நம்முடைய விசுவாசங்கள் குறைந்து போன நிலைமையில கூட இருக்கலாம். ஆனா அந்த தாமதத்தில் அவர் ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கான விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் சிலவற்றை கர்த்தர் நமக்காக செய்து முடிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுலதான் பேதுரு சொன்னான், நான் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன், ஆனா ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்ட்டு. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை வீசுறேன்ட்டு போட்ட பொழுது அவன் இதுவரைக்கும் அவன் எத்தனை தடவை வீசினானோ அத்தனை தடவைக்கான ஆசீர்வாதமான அந்த மீன்களை கர்த்தர் ஒரே வீசுல கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னிடத்துல வந்ததுக்கு அப்புறம் அவருடைய வார்த்தை வெளிப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு தாமதம் இல்லை. அவருடைய வார்த்தை வெளிப்பட்டதுக்கு அப்புறம் நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் நீ இதுவரைக்கும் பட்ட பிரயாசத்திற்கான பலனை ஒரே வீசுல கர்த்தர் விடுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே நம்புறீங்க, கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட பிரயாசத்திற்கு, இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறமா நீ எடுக்கிற ஒரே முயற்சியில அதற்கான எல்லா பலன்களையும் கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இங்க வாசிக்கிற பொழுது அவர் வருகிறார் அப்படின்ன உடனே யார் எதிர்கொண்டு போகிறார்? மார்த்தா. மார்த்தா எதிர்கொண்டு போகிறாள், மரியாளோ வீட்டில் இருக்கிறவளாய் காணப்படுகிறார். ஆனா இங்க மார்த்தாள் வந்த உடனே தேவன் சொல்ற, இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு காரியம் என்ன? நீ இங்கே இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு இதெல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த மார்த்தாள் வந்து அவளுடைய விசுவாசத்தை அங்க வைக்க முடியல. விசுவாசத்தை மார்த்தாள் வந்து வைக்காதவளாய் காணப்பட்டாள். தன்னுடைய விசுவாசத்தை காண்பிக்க முடியல. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இப்போ இங்க மார்த்தாள் வந்து இதெல்லாத்தையும் சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து எங்கதான் இருக்கிறார் இப்போ வரைக்கும்? எங்க இருக்கிறாரு? இதெல்லாம் நமக்கு ரொம்ப அழகான வார்த்தைகள். கிராமத்துல கிராமத்துக்குள்ள விட்டாரா, வீட்டுல இருக்கிறாரா, எங்க இருக்கிறாரு? கிராமத்துல எல்லையில இருக்கிறாரு. கிராமத்துக்குள்ள இன்னும் வரல. அது மரியாதை குறித்து நம்ம வாசிக்கிற பொழுது அந்த வரும். இப்போ மார்த்தாள் வந்து அந்த எல்லைக்குள்ளேயே நிறுத்தி வச்சுட்டான். நிறுத்தி வச்சுட்டு கேள்வி கேட்கிறான், நீ இருந்திருப்பீரானால் இது நடந்திருக்குமா அப்படின்னு. இங்க இயேசு கிறிஸ்து இப்ப வரது அற்புதத்தை செய்யறதுக்காக வராரு. ஆனா சில நேரங்கள்ல நம்ம என்ன எடுத்து வச்சிட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய நேரம் வந்துருச்சு. இப்போ வந்து லாசரு உயிரோடு எழுப்புறதுக்காக வந்து கொண்டிருக்கிறார். ஆனா இப்போ மார்த்தாள் தன்னுடைய கேள்வி எழுப்பி கொண்டு இருக்கிறார். என்னட்டு, நீர் அன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா அவன் மரித்திருக்க மாட்டான். இது நீங்க அன்னைக்கு செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க இப்படி தலகுனிந்து இருக்க மாட்டோம், அல்லது அழுது புலம்பிக் கொண்டு வந்திருக்க மாட்டோம் அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அடுத்து வாசிங்க யோவான் 11:19. சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்தார்கள். ஓகே, வந்திருந்தார்கள். ஓகே, இப்ப இங்க யூதர்கள்ல அநேகர் மார்த்தாள் மரியாளிடத்துல அதுல என்னன்னு சொல்லிருக்குன்னா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி வந்திருந்தார்கள் அப்படின்ட்டு இருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்துருச்சு, எதிர்பாராத விதமா ஒரு காரியமோ அல்லது தோல்வியோ பலவீனமோ அல்லது பிரச்சனைகளோ என்னவோ ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா
ஆறுதல் சொல்றதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நமக்கு அறிவுரை கொடுக்கறதுக்கு, ஆறுதல் சொல்றதுக்கு. சில பேர் ஆறுதல் அப்படின்ட்டு நம்முடைய இன்னும் என்ன பண்ணுவாங்க, அள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்க யூதர்ல அத்தனை பேர் ஆறுதல் சொல்லும்படியாக மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் வந்தாலும் 4 நாட்கள் கழித்து ஒரே ஒருவர் வந்தார். அவர் ஆறுதல் சொல்றதுக்காக அல்ல, அற்புதம் செய்ய வந்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு, நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டத்தில் நடந்த காரியத்துக்கு, கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட தோல்விகளுக்கு, கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத காரியங்களுக்கு ஆறுதல் சொல்ல, நம்முடைய அழுகைக்கு ஆறுதல் சொல்ல அநேகம் பேர் இருந்தாலும் அவர் ஒருவர் வந்தார் என்றால் அவர் ஆறுதல் சொல்லுவதற்கல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலைமையை மாற்றி அற்புதம் செய்யும்படியாய் அவர் கடந்து வருகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஆறுதல் சொல்ல அநேகம் பேர் இருக்கட்டும், அநேக நபர்கள் இருக்கட்டும், அநேக சொந்தக்காரர்கள் இருக்கட்டும். அவன் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு, நம்ம இன்னும் அளவைப்பதற்கு அநேகம் பேர் இருக்கட்டும். ஆனால் நம்முடைய கண்ணீரை துடைக்க, நமக்கு ஆறுதல் சொல்லும்படியாக அல்ல, அற்புதத்தை செய்யும்படியாக அவர் நம்ம மத்தியிலே கடந்து வருகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இத்தனை பேர் இத்தனை நாட்கள் அந்த வியாதியாய் இருந்த நாட்கள் இருந்து அத்தனை பேரும் கூடவே இருந்தாங்க. ஆனா அவங்கனால ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். அவங்கனால ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை சமாதானப்படுத்தத்தான் முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவராய் மாத்திரமே நமக்கு ஆறுதல் அல்ல, அற்புதத்தை செய்ய முடிகிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில அநேகமான காரியத்தை மனுஷங்கள்ட்ட சொல்லி அழுகிறத விட தேவனுடைய பாதத்தில் நம்முடைய பிரச்சனைகளை வைக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? எங்க சொல்லணுமோ அங்க சொல்றது இல்லை, எங்க சொல்லக்கூடாதோ அங்கதான் மணிக்கணக்கா சொல்லி புலம்பி அழுது கண்ணீரை விட்டு. இங்க ஆறுதல் சொல்றதுக்கு இத்தனை பேர் இருக்காங்கல்ல. மார்த்தாள் இந்த கேள்வி கேட்டா, அடுத்து இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்ட்டு மரியாளுக்கு அறிவிக்கப்படுது. மரியாளுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே 11வது அதிகாரம் 32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து. இங்க மார்த்தாள் இதுக்கு முன்னாடி வந்தா, மார்த்தாள் வந்த பொழுது அவ என்ன மட்டும்தான் கேட்டா, நீ இங்கே இருந்தீர்கள் என் சகோதரன் மடித்திருக்க மாட்டான். இங்க மரியாளும் அதைத்தான் கேட்கிறான். ஆனா அவருடைய கேட்கிற விதம் அப்படிங்கிறது என்ன, எப்படி இருக்குன்னா, அவரை கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்து அவர் கேட்கிறான், நீர் இங்கே இருந்தீர்களானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இதுக்கு அப்புறம் தான் மார்த்தாள் அந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து அப்படியே இருக்கிறார். ஆனா மரியாள் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வார்த்தையை வாசிங்களேன். அவள் அழுகிறதையும் அவளோட கூட யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. 35வது வசனத்தை வாசிக்கிற பொழுது இயேசு கண்ணீர் விட்டார். மனுஷங்களுக்கு முன்னாடி அழுகிறத விட இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நாம் அழுகிற பொழுது நமக்கான சொல்யூஷனை கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. 35ல இவங்க அழுகிறத பார்த்துட்டு அவரால் என்ன பண்ண முடியல, துயரப்படாம இருக்க முடியல. அப்ப நம்ம தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்புதான் நாம் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் வியாகுலப்பட்டு அதுக்காக துயரமடைந்து 34ல சொல்லப்படுகிறது, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். அப்போ இதுவரைக்கும் மனுஷங்க முன்னாடி அழுதாங்க. அவங்களால என்ன சொல்ல முடியல, அதுக்கான
சொல்யூஷன் சொல்ல முடியல. ஆனா இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து அழுத உடனே இயேசு கண்ணீர் விட்டார். அவனை எங்க வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறவராய் காணப்பட்டார். ஏன் அப்படின்னா சொல்யூஷன் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும், மாற்றத்தை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவரால் நிமித்தமே, அவருடைய நாமத்தின் நிமித்தமே நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்முடைய கண்கள் காண முடியும் காணப்படும். அல்லேலூயா. அடுத்து வாசிங்களேன், யோவான் 11:20. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். ஓகே, ஆமென். இங்க எதிர்கொண்டு போகிறதற்கான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த 4 நாட்கள் நான் யாருக்காக காத்திருந்தேன், அந்த காத்திருப்புல அவர் எதிர்கொண்டு போகிறவர்களாய் காணப்பட்டார். இந்த இடத்துல மார்த்தாள் சில காரியங்களை தேவனிடத்துல கேள்வி கேட்டாலும் அவளுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு தேவனிடத்துல இருந்ததாய் காணப்பட்டது. இந்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் அவளுக்குள்ள என்ன அப்படின்னா ஒரு சில அவிசுவாசமும் அவளுக்குள்ளாக இருந்ததாய் காணப்பட்டுச்சு. நம்மிடத்துல தேவன் அற்புதம் செய்வார் அப்படின்ட்டு நம்ம ஜெபித்து அவர் நம்முடைய சமூகத்துல வருகிற பொழுது, அவர் நம்மை நோக்கி ஏதாவது ஒரு செய்யணும்னு நினைக்கிற பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பும் விசுவாசமும் இருக்கணும். ஆனா சில நேரங்கள்ல எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் என்னமும் இருக்குது, அவிசுவாசம் இருக்கு. அதனாலதான் மார்த்தாள் இந்த கேள்வி கேட்கிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். 26வது 25வது வசனம், மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு. அப்போ 26ல சொல்லப்படுகிறது, உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவனும் என்னைக்கும் மறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்ட்டு கர்த்தர் கேட்கிறார். இந்த இடத்துல அவனை உயிரோடு எழுப்பணும் அப்படின்ட்டு தான் கர்த்தர் இந்த கேள்வியை முன்வைக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உடனே மார்த்தாளுக்கு ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஒரு அவிசுவாசம் அல்லது அந்த வார்த்தையை டவுன் பண்ணும்படியா ஒரு வார்த்தையை மார்த்தாள் கேட்கிறான். மார்த்தாள் சொல்றான் என்ன அப்படின்னா, என்ன கேட்டான் மார்த்தாள்? அடுத்த வசனம், அதற்கு அவர், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாதை ரகசியமாய் அழைத்து, ஓகே, இதுல விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாலும் அதுக்கப்புறம் சொல்ற ஒரு காரியம் இருக்கிறது. மரணத்துக்கு அப்புறமாக உம்முடைய வருகையில என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள். இப்போ கர்த்தர் இப்ப நடக்கிறத குறித்து பேசிக்கொண்டிருக்கிறாரு. ஆனா மார்த்தாள் உம்முடைய 2ஆம் வருகையில எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள் அப்படிங்கிற காரியத்தை இந்த மார்த்தாள் அறிக்கையிடுகிறவளாய் காணப்பட்டார். அப்போ என்ன சொல்லுது? என்னன்னா ரொம்ப தேவனை விட கொஞ்சம் மேல போய் இந்த இடத்துல மார்த்தாள் பேசுகிறது போல அவள் பேச ஆரம்பித்தவளாய் காணப்பட்டாள். அப்படி இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வைத்திருக்கிற இடத்தை கொண்டு போய் பார்க்க வைத்து அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்கிறவனாய் காணப்பட்டார். அப்பதான் இன்னைக்கு வாசித்த அந்த வசனத்துல அது சொல்லப்பட்டபடி யோவான் 30 அந்த உயிரோடு எழுப்புவதற்கு முன்பதாக 39ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் 39 இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். ஓகே, இப்ப இயேசு கிறிஸ்துவினால லாசருவை உயிரோடு எழுப்ப பண்ண முடியும் அப்படின்னா அந்த கல்லையும் யாரால எடுத்து போட முடியும்? இயேசு கிறிஸ்துவால கல்லையும் எடுத்து போட முடியும். ஆனா இங்கதான் கர்த்தர் நம்முடைய கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அந்த லாசருவே வெளியே வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே லாசரு வெளியே வரான் அப்படின்னா கல்லை எடுத்து போடுறதுக்கும் கர்த்தரால் கட்டளையிட முடியும். இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டு இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பது இந்த சாத்தியமில்லாத எதிர்பாராத சூழ்நிலையில நம்முடைய கீழ்ப்படுதலை அவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார்.
ஏன் அப்படின்னா இங்க கல்லை எடுத்து போடுங்க அப்படின்னா அவங்க உடனே எடுத்து போட்டாங்களா அப்படின்னா கல்லை எடுத்து போடுங்க அப்படின்னு உடனே மார்த்தாள் திரும்ப கேட்கிறான். இப்ப இந்த கல்லை எடுத்தா என்ன ஆகும்? நாற்று அடிக்கும். 4 நாள் ஆயிருச்சு. சரீரம் நாற்றம் பிடித்திருக்கும், சரீரத்துல புழு பிடிச்சிருக்கும், நாற்றம் ஹெவியா வரும். இது எல்லாத்தையும் யார் சொல்லிட்டே இருக்கிறான்? மார்த்தாள் சொல்லிட்டே இருக்கிறான். அப்பதான் கர்த்தர் சொல்றார், நீங்க இப்ப கீழ்ப்படிந்து நடப்போம்னா நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை இதிலே காண்பார். அல்லேலூயா. இப்ப தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது சாத்தியம் இல்ல, முடிஞ்சிருச்சு, எல்லாமே இதாயிருச்சு. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிற பொழுது, நமக்கு நேராக அவருடைய வார்த்தை வெளிப்படுகிற பொழுது, அந்த வார்த்தைக்கான கீழ்ப்படிதலும் அந்த வார்த்தையின் மேல் விசுவாசமும் இருக்குமானால் தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாக வரணும்னு விரும்புறீங்க? கல்லை எடுத்து போடுங்க அப்படின்ட்டு அவர் சொன்னது எதுக்கு அப்படின்னா, அந்த ஜனங்களிடத்துல கீழ்ப்படிதலை எதிர்பார்க்க, தன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாங்களா, தன்னுடைய வார்த்தைப்படி செய்ய இப்பொழுதும் அவங்களுக்கு மனசு இருக்குதா? ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த லாசரு மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வியாதியா இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த லாசரை தூக்கிட்டு வெளிவாங்க அப்படின்னா உடனே வந்திருப்பாங்க. ஏன்? ஏன்னா அவனுக்கு இன்னும் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. இப்ப கொண்டு போனா அவரால உயிரோடு எழுப்ப முடியும் அல்லது குணமாக்க முடியும். ஆனா இப்போ மரிச்சிட்டான். இப்ப இந்த கல்லை எடுக்கிறதுக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்க. தேவன் சொன்ன அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்ற அந்த வார்த்தைக்கு செவி சாய்ப்பதற்கு, அந்த வார்த்தைப்படி செய்வதற்கு தயக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வரப்ப நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தயக்கம் இல்லாம, சூழ்நிலையை பார்க்காம, இது சாத்தியமாகுமா அப்படின்னு யோசிக்காம தேவனுடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் முழுவதுமாய் நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம், கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமாக தாமதம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படியே மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தான் சொல்லப்படுகிறது, அவருடைய ஒரே ஒரு வார்த்தை வெளிப்பட்டது, லாசருவே லாசருவே வெளியே வா. அந்த கீழ்ப்படிதலும் விசுவாசமும் அதுக்கப்புறமா அவர்களுக்குள்ளாக வந்ததுக்கு அப்புறம் லாசருவே வெளியே வாங்கிற அந்த ஒரு வார்த்தை, மரித்து போன 4 நாளான நாரி போன சரீரமான, ஜீவனில்லாத சரீரமான லாசருவினுடைய சரீரம் உயிரோடு எழுப்பப்பட்டதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நினைத்திருக்கிற மரித்து போனது, இதுல சாத்தியம் இல்ல, இந்த விஷயம் ஜீவனற்று போயிருச்சு, இந்த விஷயத்துல பலன் இல்ல, இந்த காரியத்தை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கிற எல்லா காரியத்திலும் உங்களுடைய கீழ்ப்படிதலும் உங்களுடைய விசுவாசமும் இருக்குமானால், தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க தயாரானால், கர்த்தருடைய ஒரு வார்த்தை உனக்கு நேராக, உன் குடும்பத்துக்கு நேராக, உன்னுடைய பிள்ளைகளுக்கு நேராக கர்த்தர் வெளிப்படுத்துவார். அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்ன அந்த வார்த்தையிலோ, ஆமென். ஸ்தோத்திரம். நீ உன் படிக்கை எழுந்து நட என்கிற அந்த வார்த்தையிலோ, ஆமென். ஸ்தோத்திரம். உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள் என்ற வார்த்தையிலோ அவருடைய ஜீவன் இருந்தது, அவருடைய வல்லமை இருந்தது. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நிறைய காரியத்தை பேசிட்டு அப்புறம் அற்புதம் செய்கிறவல்ல, அவரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை, அது உன் வாழ்க்கையை மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பத்திமேயை கூட ஸ்தோத்திரம், அவ்வளவு தூரம் கத்தி கொண்டு இருக்கிறான், எல்லாரும் அதட்டுகிறார்கள். கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார். என்னன்னு கேட்டாரு? பத்திமேயை கூட நீ பார்வையடைய விரும்புகிறாய். இன்னொருத்த, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க முடியும். கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. சப்பானி அந்த பெதஸ்தா குளத்துல போக முடியாம இருக்கான். கர்த்தர் சொன்னார், உன் படிக்கையை எடுத்துட்டு எழுந்து நட. அவருடைய ஒரு வார்த்தை போதும். அவர் இத்தனை நாளா நம்ம காத்திருக்க வைத்ததுக்கு அவர் ஒரு வார்த்தையை கொடுத்தா போதும், நம்முடைய வாழ்க்கையில சகலமும் மாற்றமடைகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த லாசரு இந்த இடத்துல
உயிரோடு எழுப்பப்பட்டுட்டான், அல்லது அவன் அந்த கல்லறையிலிருந்து வெளியே வந்துட்டான், ஜீவன் பெற்றான். ஆனா இந்த உயிரோடு எழுப்பின லாசரு திரும்பவும் ஒரு நாள் என்ன ஆனா மரித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே நம்முடைய பாவத்தை சுமந்தார். அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவத்தை எல்லாத்தையும் சுமந்தார், ரத்தத்தை சிந்தினார், மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், கல்லறைக்கு கடந்து சென்றார். அவர் அவருடைய மரித்த சடலம் கல்லறைக்குள் கொண்டு போகப்பட்டது. ஆனால் மீண்டும் உயிரோடு எழுப்பினவராய் காணப்பட்டார். அங்க லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை தேவைப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புவதற்கு யாருடைய வார்த்தையும் தேவைப்படல. அவர் உயிரோடு எழுப்பினவராய் காணப்பட்டார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதல். என்னால் உயிர்த்தெழுதல் என்று சொல்லல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னவராய் காணப்பட்டார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3-4 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:4. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். ஓகே, ஆமென். சோ நீங்க வாசிக்கிற பொழுது ஆமென், அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து நமக்காக ரத்தத்தை சிந்தி ஆமென் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எல்லாருக்கும் தன்னை காண்பித்தவராய் காணப்பட்டார். லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டான், ஆனால் மீண்டுமாய் மரித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்னும் ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளாக அவர் கிரியை செய்வாரானால், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் வாஞ்சிப்போமானால், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே சில மகிமையான காரியத்தை கர்த்தர் நம் மூலமாக மற்றவர்களுக்கும் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய லாசரு எதுவாய் இருக்கிறது என்று நாம தியானித்து அல்லது யோசித்து அந்த லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு அல்லது அந்த லாசருவை போன்ற இருக்கிற காரியத்தை மீண்டுமாய் புதுப்பிப்பதற்கு, அதில் தேவனுடைய மகிமையை காணப்படுவதற்கு நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் அந்த காரியத்தில் ஜீவனை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. லாசரு மரித்துட்டான், ஜீவன் இல்ல, அவருடைய வார்த்தை வந்தது, ஜீவன் பெற்றது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது லாசருவா இருக்கிறது? நம்முடைய கனவுகள் லாசருவா இருக்குதா? அல்லது நம்முடைய நம்பிக்கை லாசருவா இருக்குதா? அல்லது நம்முடைய பிரச்சனைகள் லாசருவா இருக்கிறதா? அல்லது நம்முடைய எதிர்கால லாசருவா இருக்கிறதா? அல்லது நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற நபர்கள் லாசருவா இருக்கிறார்களா? அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிக்க தயாரானால், கல்லறையில் கிடந்த 4 நாட்களாகி நாறி போன அந்த லாசருவை, மரித்த லாசருவை, ஜீவன் இல்லாத லாசருவை அவரால் உயிரோடு எழுப்ப முடியுமானால், உன்னுடைய வாழ்க்கையில மரித்து கிடக்கிற முடியாத நிலைமையில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிற சில லாசருவை போன்ற காரியங்களையும் அவரால் உயிரோடு எழுப்ப முடியும். அதிலே சிலவற்றை செய்ய முடியும். அதிலே உன் நிமித்தம் அவர் அற்புதத்தை செய்து அநேகருக்கு முன்பதாக உன்னை சாட்சியாக நிறுத்த முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு மாத்தாளும் மரியாளும் தன்னுடைய சகோதரனாகிய லாசரு மரித்து போன நிமித்தமாய் அநேகமான கலக்கத்தோடு வேதனையோடு வலைகளோடு அவர்கள் இருந்தார்கள். ஆனா கர்த்தர் அதை அப்படியே விட்டுட்டு போனவர் அல்ல, அதை கேள்விப்பட்டுட்டு போகிறவர் அல்ல. ஏற்ற நேரத்துக்காக காத்திருந்தார். அவர் வந்தார், அந்த ராஜா வந்தார். அவர் நீதியுள்ள ராஜாவா இருக்கிறார். அவர் வந்து மரித்த லாசருவை உயிரோடு எழுப்ப பண்ணினார். இன்னைக்கு மார்த்தாள் மரியாதை போல நான் ஜெபத்தை ஏறெடுத்துட்டேன். நான் நிறைய நாள் ஜெபம் பண்ணிட்டேன். ஆனா அந்த காரியத்துல இன்னும் விடுதலை இல்லை.
நான் எதிர்பார்க்கிற காரியத்துக்கான வாசல் இன்னும் திறக்கப்படவே இல்லை. நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துக்கு இன்னும் வழிகள் உருவாக்கப்படல. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இன்னும் வரல. இயேசு கிறிஸ்து அவருடைய கரத்தை இன்னும் எனக்கு நேராக நீட்டல. ஏன்டவரே, ஏசாயால வாசித்தது போல கர்த்தர் எங்களை மறந்துட்டாரோ, கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரோ, என்னுடைய பதில், என்னுடைய ஜெபத்துக்கான பதில் அவர்கிட்ட வராதா? அந்த நிலைமையில் இன்னைக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கிட்ட சொல்றது, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு உனக்கு விசுவாசிக்கிறதுக்கு மனசு இருக்கும்னா, இன்றைய ஆராதனையில உன்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்க, உன்னுடைய விசுவாசத்தை அதிகரித்து தேவனுக்கு முன்பதாக அவன் கீழ்ப்படிந்து அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு கண்ணீர் வடிக்க அழுக நீ தயாராயிருப்பாயானால் உனக்கான அவர் அற்புதத்தை அவர் ஒரு வார்த்தையிலே செய்து முடிக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில எது லாசருவா இருக்கிறதோ அதை தேவனிடத்துல அறிக்கையிட்டு, அவன் கண்ணீர் வருதுன்னா கண்ணீர் வரதை நிறுத்தாதீங்க. அல்லது மற்றவங்க நான் அழுதா ஏதாச்சும் நினைப்பாங்களோ அதெல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ நீங்களும் இயேசு கிறிஸ்து மாத்திரம். மரியாள் அந்த இடத்துல ஓடி வந்து, யூதர்கள் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அழுதா ஏதாச்சும் நினைச்சுக்குவாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே பார்க்கல. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவருடைய பாதத்தில் விழுந்து அவள் அழத் தொடங்கினார். கர்த்தர் சொன்னார், அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? நம்முடைய கண்ணீரை திருப்தியில் வைக்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை அளந்து பார்க்கிற தேவன், நமக்காக துக்கப்படுகிற தேவன். அந்த இடத்துல மரியாள் அழுது தேவனை பார்த்த உடனே வசனம் சொல்லுகிறது, அவன் அழுகிறதை அவர் கண்டு அவர் ஆவியில் கலங்கி துயரமடைந்து கண்ணீர் விட்டார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய அழுகையை பார்த்துட்டு அவர் சும்மா இருக்கிறது இல்ல. நம்முடைய பிள்ளைகளை பார்த்துட்டு நம்முடைய தேவன் சும்மா இருக்க போறது இல்ல. இன்றைக்கு நீ உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை கேட்டுட்டு கர்த்தர் இன்றைக்கு அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவாராக. ஹalleluya, ஹalleluya. லாசருவே வெளியே வா என்று சொன்னது போல இன்னைக்கு உன் வாழ்க்கையில எதெல்லாம் மரித்த நிலைமையில் இருக்கிறதோ அதை கர்த்தர் வெளியே வா என்று அழைத்து உனக்கான நன்மையை உனக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் அவன் முன்மொழிவாய் கொடுத்து உன்னை தேசத்தில் ஒரு சாட்சியாய் கர்த்தர் மாற்றுவாராக. கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரே எனக்கான வார்த்தையை வெளியிட்டவர் உங்களுடைய உணர்விலிருந்து எனக்கான விடுதலைக்கான அந்த லாசருவே வெளியே வா என்ற வார்த்தை வெளிப்படுவதாக, என் குடும்பத்தில் வெளிப்படுவதாக, என் சூழ்நிலையில வெளிப்படுவதாக, நான் இருக்கிற பட்டணத்தில் வெளிப்படுவதாக, என்னுடைய இல்லாய்மையில வெளிப்படுவதாக, என்னுடைய அவிசுவாசத்தில் வெளிப்படுவதாக, என்னுடைய எல்லா குறைகள் வெளிப்படுவதாக. நீங்கள் இப்ப கேட்கிற காரியத்தை பிதாவினுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறவர், உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ளவராய் இருக்கிறவர், அவர் இன்றைக்கு உனக்கான வார்த்தையை பரலோகத்திலிருந்து கட்டளையிடுவாராக. இன்னைக்கு பலருடைய கண்களிலிருந்து வருகிற கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறவராய் காணப்படுகிறார். உன்னுடைய புலம்பல்களை கர்த்தர் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். உன்னுடைய சாம்பலின் உட்கார்தலை கர்த்தர் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். அன்னைக்கு மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீர்களை துடைத்தவர் மாத்திரமல்ல, அன்னைக்கு அதுல வாசிக்கிற பொழுது 11வது அதிகாரம் 45 நினைக்கிறேன், அதுக்கு மேல வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, அதை கண்ட ஜனங்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவசித்தார்கள் என்று. இன்றைக்கு இந்த நாட்கள்ல கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்கள் நிமித்தமாய் அநேகர் நம்மில் இயேசுவை காண்பார்களாக.
நம்ம இயேசுவை காண்பார்களாக. அன்றைக்கு அவருடைய வார்த்தை மூலமாய் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு நம் மூலியமாய் நமக்கு விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம் மூலியமாக அநேகர் விடுதலை அடையும்படியா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அற்புதத்திற்காக எதிர்பார்க்கிறேன், நான் அதிசயத்திற்காக எதிர்பார்க்கிறேன். அவர் என்னில் செய்கிறவர் மாத்திரமல்ல, என் மூலியமாய் அநேகருக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். அதனாலதான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை கர்த்தர் நமக்குள்ளாக அனுப்ப விரும்புகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, உயிரோடு எழுந்தவர், ஜீவனுள்ள தேவன். ஆமென். அவர் மரித்ததுக்கு அப்புறம் அவரோடு கூட நிற்கல. அவருடைய வல்லமை அவரிடத்திலிருந்து அவருடைய சீஷர்கள் மேல் வெளிப்பட்டதாய் காணப்பட்டது. இன்றைக்கு இன்றைக்கு அவரை விசுவசிக்கிற, அவரிடத்துல கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிற உங்கள் மேலும் அதே உயிர்த்தெழுந்த வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். கையை தட்டி ஒரு 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து நல்லா துதிங்கள, நல்ல அந்நிய பாஷையில துதிங்க, நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. நீங்க அந்நிய பாஷையில பேசி கையை தட்டி துதிக்க துதிக்க உங்களுடைய வாழ்க்கையில சில விடுதலைகளை கர்த்தர் கட்டிடுவாராக, சில கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, சில கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, சில போராட்டங்கள் நீங்குவதாக. நல்ல கையை தட்டி அந்த ஜீவனில் வல்லமை வெளிப்படுவதாக, ஜீவனில் வார்த்தை வெளிப்படுவதாக, உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுவதாக. வெளியே வா என்கிற அந்த வார்த்தை வெளிப்படுவதாக. வெளியே வா என்கிற வார்த்தை மாத்திரமல்ல, அவருடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்கிற வார்த்தை. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஜீவன் பெற முடியாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிற சில கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறவராய் காணப்படுகிறார். லாசருவை வெளியே வாட்டு மட்டும் சொல்லல, அவருடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று அவர் கட்டளையிட்டவராய் காணப்பட்டார். இன்றைக்கு உன்னை வேதனைப்படுத்துகிற, முன்னோக்கி நடக்க முடியாதபடிக்கு வைத்திருக்கிற, மரித்த சடலத்தை போல வைத்திருக்கிற சில கட்டுகள் இந்த பகல் வேளையிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவிழ்க்கப்படுகிறார். முன்னோக்கி நடக்க முடியாதபடிக்கு இருக்கிற சில கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. கண்ணீரை வகவரைத்துக் கொண்டிருக்கிற வேதனையின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ அபிஷேகம், தேவ அபிஷேகம், தேவ பிரசன்னம். In the name of Jesus வெளிப்படுவதாக. தேவ மகிமை வெளிப்பட்டுருச்சுனா, தேவ மகிமை வெளிப்பட்டுருச்சுனா, ஹல்லேலூயா. போன வாரத்துல அந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படி சொல்லுவேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுவாரு. ஆமென், ஸ்தோத்திரம். உன்னோட கூட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பார். தேவ மகிமை உனக்குள்ள வெளிப்பட்டுச்சுனா, நீ தேடினாலும் உன்னை பலவீனப்படுத்தின பலவீனம், உன்னை கஷ்டப்படுத்தின கஷ்டங்கள், உன்னை வேதனைப்படுத்தின வேதனைகள் நீ தேடியும் காணாதிருக்கும்படியா கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துவார். இந்த வார்த்தைக்காக அவன் யாராவது ஜெபம் பண்ணுங்க பாருங்க. இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்ட இந்த